கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் வினோத்தோட இயக்கத்தில் உருவான படம் தான் ஜனநாயகன். இந்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த படம் தான் கடைசி படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரு படி மேலே ஹைப் இருக்க தானே செய்யும். அந்த வகையில் இந்த படத்துக்கான வியாபாரம் ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் அவர்களுடைய ரோமியோ பிக்சர்ஸ், இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கடும் போட்டிக்கு இந்த ஜனநாயகன் தமிழ்நாடு ரைட்ஸை வாங்குறதுக்காக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா இந்த போட்டியில யார் ஜெயிச்சா அப்படிங்கிறது, ரோமியோ பிக்சர்ஸ் சேர்ந்த ராகுல் அவர்கள் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கசிஞ்சிருக்கு. ஆல்ரெடி ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் பார்த்தீங்கன்னா AK-64 படத்தை தயாரிக்க போறதா இருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணங்கள்ல இது கைகூடி வரல அப்படிங்கிற மாதிரி டாக் சினிமா வட்டாரங்களை போய்கிட்டு இருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரம் அபிஷியலான அப்டேட் வரும். இது AK-64 பத்தி. இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை நம்ம ராகுல் அவர்கள் ரோமியோ பிக்சர்ஸ் மூலமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.